கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாக நாம் வாசித்த வேத பகுதியிலிருந்து 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்க நாம் கேட்போம். பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். பூலோகத்திலே சாட்சியிடுகிறவைகள் 3, ஆவி, ஜலம், இரத்தம் என்பவைகளே. இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது. நன்றாய் கவனிக்க வேண்டும். டிஸ்பிளே போடுறதாலும் போடுங்க அந்த வசனத்தை. 1 யோவான் 5:8 வசனம். இங்கு 3 காரியங்களை நாம் பார்க்கிறோம். பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள், பூலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள். நன்றாய் நாம் கவனிக்க வேண்டும். பரலோகம் என்று சொல்லும் பொழுது அங்கு பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் 3, பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். இது திருத்துவத்தை குறிக்கிறது. இரண்டாவதாக சொல்லப்பட்டது பூலோகத்திலே சாட்சி இடுகிறவைகள் 3, ஆவி, ஜலம், இரத்தம். 3 காரியங்கள் இந்த பூலோகத்திலே சாட்சியாய் நமக்கு இருக்கிறது. இதில் ஆவி, ஜலம், இரத்தம் என்று நாம் பார்க்கிறோம். இதை நாம் இரத்தம், ஜலம், ஆவி என்று வரிசைப்படுத்தி நாம் பார்க்கலாம். முதலாவதாக பூமியிலே சாட்சியிடுகிறது இரத்தம். ஆண்டவர் பிதாவாகிய தேவன் படைத்த முதல் மனிதன், அவர்களுக்கு பிறந்தவர்கள் காயின், ஆபேல். காயின் ஆபேலை கொலை செய்ததினாலே ஆபேலுடைய இரத்தம் தேவனை நோக்கி கூப்பிட்டதாம். அப்ப இரத்தத்துக்கு என்ன உண்டு? இரத்தத்துக்கு உயிர் அணுக்கள் உண்டு. ஆகவேதான் ஆபேலின் இரத்தம். அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே? அவனுடைய இரத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது என்று சொன்னார். அப்ப ஆபேலின் இரத்தத்தை காட்டிலும் மேலான ஒரு இரத்தம் நமக்காய் சிந்தப்பட்டது. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய இரத்தம். ஆகதான் இந்த பூமியில், பூலோகத்திலே இயேசுடைய இரத்தம் ஒரு சாட்சியாய் நமக்கு இருக்கிறது. இரண்டாவதாக ஜலம் என்று சொல்லப்பட்டது. மூன்றாவதாக ஆவி. இது 3மே பூலோகத்திலே சாட்சி இடுகிறவைகள் 3. முதலாவது இரத்தம் என்று நாம் பார்ப்போம். இந்த இரத்தம் எப்படி நமக்கு சாட்சி? நம்மை எப்படி இது சாட்சியாய் மாற்றுகிறது? ஆகதான் வேதத்திலே எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, எபேசியர் 2:13, முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். ஒரு காலத்திலே நம்முடைய முற்பிதாக்கள், ஒருவேளை தாய் தகப்பர் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம். சிலர் ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்திருக்கலாம். ஆனால் அநேகர் ஒரு சில ஜெனரேஷனுக்கு முன்பாக நாம் எல்லாம் ஒரு வேளை மற்ற மதத்தை சார்ந்தவர்களாய் கூட இருக்கலாம். ஆனால் இங்கு வேதம் சொல்லுகிறது, முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினாலே என்னவானீர்கள்? சமீபமானீர்கள். ஆக ஆண்டவராகிய இயேசு இரத்தம் சிந்தினாலே அந்த இரத்தத்தின் மூலமாக நம்மை அவருக்கு கிட்டே சேர்த்தார். நம்மை சமீபமாக மாற்றினார். நம்மை ஆகதான் சமீபமானீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இயேசுடைய இரத்தத்தினாலே தான் நாம் எல்லாம் இன்றைக்கு தேவாலயத்திலே நாம் உட்கார்ந்திருக்கோம். காரணம் என்ன? இந்த இரத்தம். ஆகதான் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, 1 கொரிந்தியர் 7
1 கொரிந்தியர் 7:23. நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகளாகாதிருங்கள். அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன? கிரயத்துக்கு, இப்ப ஒரு கடையில் போய் இந்த இந்தியாவிலலாம் இந்த ஸ்ரீலங்காவிலாம் என்ன இருக்கு, கிரயம் கொடுப்பாங்க. ஏதாவது ஒரு பொருள் கொடுத்தா அதுக்கு என்ன கொடுப்பான்? பணம் கொடுப்பான். அப்போ அடகுன்னு பேர் அதுக்கு, இல்லையா? அப்போ நம்ம எல்லாம் ஆண்டவர் என்ன செய்துட்டார்? அவருடைய ரத்தத்தை கொடுத்து நம்ம எல்லாரையும் கிரயத்துக்கு மீட்டுட்டார். அப்போ இயேசுடைய ரத்தத்தினாலே சபையானது கிரயத்துக்கு கொல்லப்பட்டது. ஆகதான் சொல்லியிருக்கிறது, மனுஷருக்கு நீ அடிமை ஆகாத. இன்றைக்கு கிறிஸ்தவ மார்க்கமே மனிதர்களுக்கு அடிமை ஆயிட்டாங்க. ஹீரோ வர்ஷிப், இல்லையா? சிலர் ரொம்ப பாஸ்டர்னா ரொம்ப விருப்பம், இல்லையா? பாஸ்டருக்கு அடிமையாக இருப்பாங்க, சர்ச்சுக்கு அடிமையாக இருப்பாங்க. ஆண்டவர் சொல்றார், இவர் இதுக்கெல்லாம் நீ அடிமையாக இருக்கக்கூடாது. யாருக்கு அடிமையாரு? உன்னை கிரயத்துக்கு கொல்லப்பட்டாரே, அந்த இரத்தத்தை சிந்தி உன்னை மீட்டாரே. ஆகதான் இந்த இரத்தமானது நம்மை கிரயத்துக்கு நாம் கொல்லப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக கொலேசியர் 1 அதிகாரம் 14 வசனத்தை நாம் வாசிப்போம். கொலேசியர் 1 அதிகாரம் 14 வசனம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆக இந்த இரத்தத்தினாலே நமக்கு ஒரு மீட்பு. மீட்புனா என்ன? எங்கிருந்து மீட்டார்? நம்ம எங்கிருந்து மீட்டுட்டாரு? பாவத்திலிருந்து மீட்டுட்டார். பாவத்துக்கு அடிமையாயிருந்தோம், சாபத்துக்கு அடிமையாயிருந்தோம், இருளில் இருந்தோம், இல்லையா? மெய் தேவனை அறியாதவர்களாக இருந்தோம், மாயையை பின்பற்றி கொண்டிருந்தோம். இவைகள் எல்லாவற்றிலிருந்து அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு. இந்த மற்ற மார்க்கங்கள் பாவ மன்னிப்பை ஒத்துக்கொள்வதில்லை. மற்ற மார்க்கங்கள், மற்ற மதங்கள், எந்த மதமாக இருந்தாலும் சரி, பாவம் செய்தால் பாவத்துக்குரிய தண்டனை ஒருவன் என்ன செய்ய வேண்டும்? அதை அனுபவித்தே ஆக வேண்டும். ஆனால் கிறிஸ்தவ மார்க்கம், ஏனென்றால் நம்முடைய பாவங்களுக்காக ஒரு பரிகாரி உண்டு, இல்லையா? மற்ற மார்க்கம் சொல்லுது பாவம் செய்துட்டா ஒரு பரிகாரம் செய்யணும், இல்லையா? பழைய ஏற்பாட்டில் இருந்தது பரிகாரம். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுக்கே பரிகாரியாகிய கர்த்தர்னு ஒரு பேர் இருக்கு, இல்லையா? பாவம் போக்கும் பரிகாரி. அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கு, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி. அப்போ ஆண்டவராகிய இயேசுடைய ரத்தம் தான் நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு. ஆகவே அந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பு எப்படி உண்டாகிறது என்றால், ரோமர் 3 அதிகாரம் 26 வசனத்தை நாம் வாசிக்கும் போது, ரோமர் 3:26, கிறிஸ்து இயேசுனுடைய ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். கிறிஸ்து இயேசுடைய ரத்தத்தை பற்றும் விசுவாசம். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இயேசுடைய ரத்தத்தின் மேல் ஒரு விசுவாசம். அப்ப ஆண்டவராகிய இயேசு என்னுடைய பாவங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தினார் என்று ஒரு விசுவாசம் உண்டு. இயேசுவின் மேல் உள்ள விசுவாசம் வேற. கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவை பற்றும் இயேசுடைய ரத்தத்தை பற்றுகிற விசுவாசம். அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன? ஆண்டவராகிய இயேசு எனக்காக மரித்தார், ஆண்டவராகிய இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினார், என்னுடைய பாவங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தினார். அப்ப அது ஒரு விசுவாசம். இந்த விசுவாசம்தான் ரத்தத்தின் மேல் உள்ள விசுவாசம், இயேசுவின் மேல் உள்ள விசுவாசம். அடுத்ததாக நாம் வாசிக்கும் போது கொலேசியர் 1 அதிகாரம் 20 வசனத்தை வாசிப்போம். கொலேசியர் 1 அதிகாரம் 20 வசனம். அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. ஆக அந்த ரத்தத்தின் மூலமாய்தான்
நம்மை ஒப்புரவாக்கும்படியாக இருந்தார். ஏனென்றால் தேவனுக்கும் மனுஷனுக்கும் பகை உண்டாயிற்று. அப்ப என்ன பகை எங்க உண்டாயிற்று? ஏதேன் தோட்டத்தில் பகை உண்டாயிடுச்சு. ஏனென்றால் ஆண்டவர் படைத்த முதலாம் மனிதன் மீறிவிட்டான். மீறுதல் ஆகதான் வேதம் சொல்லுகிறது, ஆதாம் மீறுதலினாலே. ரோமர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே ஆதாமுடைய மீறுதலின் நிமித்தமாய் என்ன செய்ததாம்? பாவம் எல்லாரையும் ஆண்டு கொண்டது. வாசிப்போம். அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. ஆக பாவம் செய்யாத சிலர் பாவம் செய்யாதவங்களா கூட இருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட சன்மார்க்கர்கள் அநேகர் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார். ஆனால் இந்த மரணமானது என்ன செய்ததாம்? ஆதாமின் மீறுதலினாலே பாவம் செய்யாதவர்களே மரணமானது என்ன செய்தது? ஆண்டு கொண்டது. அப்போ இந்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலை வேணும் என்றால் அது ஒரே ஒரு வழிதான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். ஆகதான் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமையானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. அப்ப நல்லா கவனிங்க. அப்ப குமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பு உண்டாகி இல்லையா? அப்ப பாவத்திலே பாருங்க சுத்திகரிப்பு, பாவத்திலிருந்து மீட்பு, அந்த ரத்தத்தினாலே நமக்கு மீட்பு, அந்த ரத்தத்தினாலே அடுத்ததாக இதே ரத்தத்தினாலே நமக்கு சமாதானம். கொலோசியர் 1:20 நாம் வாசிக்கும் போது அவருடைய ரத்தத்தினாலே தான் நமக்கு சமாதானம் உண்டாயிட்டா. வாசிப்போம். அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி. பாத்தீங்களா? அந்த ரத்தத்தினாலே தான் நமக்கு சமாதானம். அப்ப நாம் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சாட்சி என்று நாம் வாசிக்கிறோமே, பூலோகத்திலே சாட்சி இடுகிறவைகள் 3. அப்ப முதலாவது ரத்தம், ஆண்டவராகிய இயேசுடைய ரத்தம். அப்ப இந்த ரத்தத்தின் மூலமாய் நமக்கு என்ன உண்டாயிருக்கிறது? முதலாவது பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாயிருச்சு இல்லையா? இரண்டாவது நம்மை கிரயத்துக்கு நம்மை அவர் எடுத்துக்கொண்டார், அந்த ரத்தத்தினால், வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே. ஆகதான் இதை அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன சொல்லுகிறார் என்றால், 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஆக இங்கு விலையேற பெற்ற குற்றமில்லாத ஆட்டுக்குட்டி ஆகிய மாசற்ற பிழையற்ற அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே நமக்கு மீட்பு உண்டாயிருக்கு. அப்ப நன்றாய் கவனிக்க வேண்டும். சரீர மீட்பு, ஆத்ம மீட்பு, இது எல்லாமே இயேசுடைய ரத்தமாக தான் இங்கு யோவான் எழுதுகிறார். 3 காரியங்கள் இந்த பூலோகத்திலே சாட்சியாக இருக்கிறது. ஒன்று இயேசுடைய ரத்தம், இரண்டாவதாக சொல்லப்பட்டிருக்கு ஜலம். ஜலம் என்றால் என்ன? வேதத்திலே நாம் வாசிக்கும் போது ஆண்டவராகிய இயேசுக்கு ஒரு ஜலம் என்று ஒரு பெயர் இருக்கு. அவருக்கு என்ன ஒரு ஜலம் என்றால் தண்ணீர் இல்லையா? ஜீவ தண்ணீர். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? வனாந்தரத்திலே வழி நடந்து வந்தார்கள். இவர்கள் எல்லாம் என்ன குடித்தார்கள்? வாசிப்போம். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்ப நல்லா கவனிக்கணும். எல்லாரும் பழையற்பாட்டிலே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரவழைத்து வனாந்தரத்திலே வழி நடத்தினார். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், ஞான பானத்தை குடித்தார்கள். அப்ப இந்த தண்ணீர் என்ன? இந்த தண்ணீர் யாரை குறிக்கிறது என்றால், இங்கு வேதம் சொல்லுகிறது அந்த கண்மலையிலிருந்து ஒரு தண்ணீர் புறப்பட்டு வந்தது. இந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்ப ஆண்டவர், அதனால்தான் ஆண்டவராக இயேசு இந்த உலகத்திலே வந்தபோது ஆண்டவர் தன்னை யார் என்று வெளிப்படுத்தினார் என்றால், வாசிப்போமே
யோவான் 4ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்திலே இந்த சமாரிய ஸ்திரீ ஆண்டவரிடத்திலே கேட்கிறார். அந்த சமாரியா நாட்டிலே ஆண்டவர் வந்தபொழுது யாக்கோபுடைய கிணறு இருந்தது. அந்த கிணற்று அருகே ஆண்டவராக இயேசு தண்ணீர் குடிக்க வந்தார். ஆனாலும் கிணறு ஆழமாக இருந்தது, மொண்டு கொள்ள பாத்திரம் இல்லை. அப்போ ஒரு சமாரிய ஸ்திரீ அங்கே தண்ணீர் முள்ள வந்தார். அந்த சமாரிய ஸ்திரீ இடத்துல ஆண்டவர் கேட்கிறார், தாகத்துக்கு தா என்று. அப்பொழுது அவ ஆண்டவரிடத்திலே பல கேள்விகளை கேட்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? 4:10 நாம் வாசிக்கும் போது, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். ஆக நீ அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவரே உனக்கு ஜீவ தண்ணீர். அப்ப இந்த ஜீவ தண்ணீர் என்றால் யார்? இந்த ஜீவ தண்ணீர் ஆண்டவருக்கு இன்னொரு பெயர் உண்டு. வாசிப்போம். எரேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே அவருடைய பெயரே ஜீவ ஊற்று என்று சொல்லப்பட்டிருக்கு. வாசிப்போம். ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள், ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய எண்ணெய் விட்டு விட்டார்கள். ஆக ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய எண்ணெய் விட்டு விட்டார்கள், தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். இப்ப முக்கியமாக நான் பார்க்கிறேன், இன்றைக்கு கிறிஸ்தவ மார்க்கத்தில் இந்த ஜீவ தண்ணீரை விட்டுட்டாங்க. அநேகர் ஜீவ தண்ணீராகிய ஆண்டவராகிய இயேசுவை அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடி மற்ற காரியங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், என் ஜனங்கள் தீமைகளை செய்துட்டாங்க. என்ன தீமைகளை செய்தார்கள்? மெய்யான தண்ணீராகிய எண்ணெய் விட்டு விட்டார்கள். அப்ப இரண்டாவது ஜலம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் யோவான் ஸ்நானகன் இந்த உலகத்தில் வந்தபோது, நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். அப்ப ஜலம் நமக்கு ஒரு சாட்சி. அப்ப ஜலம் சாட்சினா என்ன? ஜலம் என்பது 2 விதமாய் நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று, ஜலம் என்பது ஞானஸ்தானத்தையும் குறிக்கிறது. அதனால தான் யோவான் 3:11 நான் உங்களுக்கு, மத்தேயு 3:11 நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் வல்லவராய் இருக்கிறார், அவர் பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கு பாத்திரவான் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். அப்ப நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஜலம் என்பது நம்மை ஒரு சாட்சி. அப்ப ஞானஸ்தானம் பெற்றவர்கள் அவர்கள் தான் சாட்சிகளாய் இருப்பார்கள். கலாத்தியர் 3:27 சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. ஆக நம்மை ஒரு சாட்சியாய் நிறுத்துறார். இந்த ஜலம் ஒரு சாட்சி. ஞானஸ்தானம் பெற்றவர்கள், இயேசுடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் ஒரு சாட்சி, அவர்களை சாட்சியாய் வைக்கிறார். ஜலத்தினாலே பிறந்தவர்கள், அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் ஜலத்தினால் பிறக்கணும். யோவான் 3:5 வாசிக்கும் போது 3:3ஆம் அதிகாரம் யோவான் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். 5ஆம் வசனம் சொல்லுகிறது. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். நல்ல கவனிங்க. இரண்டாவதாக நாம் ஜலத்தினால் பிறக்க வேண்டும், இரண்டாவது ஆவியினால் பிறக்க வேண்டும். ஆண்டவர் மெய்யாகவேன்னு ஒரு சில வசனங்களில் தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இன்னொன்று, ஆண்டவராக இயேசு எப்பவுமே நெகட்டிவாகவே பேசல, ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஆனால் இந்த இடத்துல ஒரு நெகட்டிவாக சொல்றார். என்ன நெகட்டிவாக சொல்றாரு? ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். He cannot. எல்லா இடத்துலையும் ஆண்டவர் நீங்க பாருங்க, ஹோல் ஸ்கிரிப்சர்ஸ் காஸ்பல்ல பார்த்தீங்கன்னா எவ்ரிதிங் பாசிட்டிவா இருக்கு. ஆனால் ஒரு சில காரியங்களை தான் ஆண்டவர் சொல்றார், ஈ கேனாட், அவன் பிரவேசிக்க மாட்டான். ஏன்? இந்த இரத்தமும் ஆவியும் சாட்சி, இரத்தம் சாட்சி, ஜலம் சாட்சி. இந்த இரத்தமும் ஜலமும் யாரு? 1 யோவான் 5:6 நாம் வாசிக்கும் போது,
இயேசு கிறிஸ்துவே ஆ. இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். பாருங்க, எதனால் வந்தவர்? ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும். ஜலத்தினாலும் வந்தவர், இரத்தத்தினாலும் வந்தவர். ஜலத்தினாலே மாத்திரமல்ல, ஆ. ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஆ. ஆவியானவர் சத்தியமாகையால் ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறவர். பாருங்க, இங்கே பாருங்க, ட்ரினிட்டி. ஜலத்தினால் வந்தவர், இரத்தத்தினால் வந்தவர். அப்ப பாருங்க, ஆண்டவராகிய இயேசுவே ஜலத்தினாலும் வந்தவர், ஆவியினாலும். அதனாலதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ரத்தம் என்பது ஆண்டவராகிய. அதனாலதான் ஆண்டவர் வந்து கம்யூனியன் கொடுக்கும்போது என்ன சொல்றார் சீஷருக்கு? தி லாஸ்ட் சப்பர், என் மாமிசம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் மாமிசத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். அப்போ கம்யூனியன் எடுக்கும்போது we are uniting, reunion, reconcile with God. தேவனோடு கூட நாம் இணைக்கப்படுகிறோம். அந்த ரத்தத்தை ரத்தத்தை நாம் பானம் பண்ணும் பொழுது, அதனால ஆண்டவர் எல்லாவற்றையும் தெளிவாக பேசினார். only thing we need to understand, நாம் புரிந்து கொள்வதில்லை, நாம் அறிந்து கொள்வதில்லை. அதனால தான் வேதமே வந்து ஜீவ தண்ணீர் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் வந்து நின்று சொல்லுகிறார் பாருங்களேன், யோவான் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலே ஆண்டவர் வந்து என்ன சொல்றார் பாருங்க. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். அப்ப அது ஒரு சாட்சி. என்ன சாட்சி? விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலே ஜீவ தண்ணீர்கள், லிவிங் வாட்டர் ஷல் ஃப்ளோ ஃப்ரம் ஹிஸ் ஹார்ட். அவனுடைய இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் ஓடணும். இது ஒரு சாட்சி இல்லையா? முதலாவது இரத்தத்தினாலே நம்மை மீட்டார். பாவ மன்னிப்பாகிய மீட்பு கிரயத்துக்கு கொண்டார். நாம் தூரத்தில் இருந்தோம், இரத்தத்தினாலே சமீபமானோம். அந்த இரத்தத்தினாலே மீட்பு நமக்கு உண்டாயிற்று. அந்த இரத்தத்தினாலே நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணினார் இல்லையா? அப்போ பாருங்க, இல்லாட்டி சமாதானம் இல்லை. ஆண்டவராக இயேசு ரத்தம் சிந்தாவிட்டால் பூமிக்கு சமாதானம், உலகத்துக்கு சமாதானம் இல்லை. ஆண்டவர் அதனால் சொன்னார், உலகத்துக்கு சமாதானம் இல்லை, உங்களுக்கு சமாதானம். யார் யார் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாரோ. இன்னைக்கு பாருங்க, உலகத்தில் பிரச்சனைகள், பல நாடுகளில் போராட்டங்கள், ஒருத்தர் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும்ட்டார். அப்ப ஒரு ரேஸ் இஸ் அகைன்ஸ்ட் another race, a country is against another country. சமாதானம் இல்லை, நாடுகளுக்குள்ளே சமாதானம் இல்லை, மனிதர்களுக்குள்ளே சமாதானம் இல்லை. ஆனால் அந்த இரத்தத்தினாலே நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணினார். அப்ப அதுதான் சாட்சி. நம்மை சாட்சிகளாய் ஜீவிக்கும்படியாக தான் ஆண்டவர் வைச்சார். அந்த இரத்தம் நம்மை சாட்சிகளாய் மாற்றினது. அதே போல ஜலம் நம்மை சாட்சியாய் மாற்ற. அதுதான் பூலோகத்திலே சாட்சியிடுகள் 3. அப்ப ஞானஸ்தானம் எடுப்பதின் மூலமாக நம்மை சாட்சியாய் மாற்றுகிறார் ஆண்டவர். அதனால தான் தெளிவாக சொல்லிட்டார், நீ ஜலத்தினாலும் பிறந்திரு, ஆவியினாலும் பிறந்து. தட் இஸ் கால்டு born again. அப்போ born again எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமே, மறுபடியும் பிறப்பது. அதனால தான் வேதம் எல்லாவற்றையும் தெளிவாக சொல்லியிருக்கு. ஆண்டவர் எல்லாவற்றையும் தெளிவாக பேசியிருக்கார், வசனங்கள் கொடுத்திருக்கிறார். நாம் இதை புரிந்து கொண்டு இதை அறிந்து, அப்ப அதனால தான் அதன் மூலமாக தான் நாம் இந்த உலகத்திலே சாட்சி. அடுத்ததாக முதலாவது ரத்தம் பார்த்தோம், 2வது ஜலம், 3வது ஆவி. 3ம் ஒருமைப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று, பாவ மன்னிப்பை பெற்று, பாவத்திலிருந்து மீட்பை பெற்று, இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினாலே கிரயமாய் ஆண்டவருக்கு கொல்லப்பட்டு இல்லையா, அப்போ விடுதலை ஆகிட்டார். நம்ம பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, அக்கிரமத்திலிருந்து விடுதலை, எல்லாவற்றிலிருந்து விடுதலை. விடுதலை அந்த ரத்தம் தான் நம்ம என்ன செய்தது? விடுதலை ஆக்கி. அடுத்தது சுத்திகரிப்பு, நம்மை சுத்தம் பண்ணிச்சு இல்லையா? We are cleansed by the blood of Jesus Christ. இரண்டாவதாக the water is a testimony. ஜலம் நம்மை ஒரு சாட்சியாய் மாற்றுகிறது
இல்லையா? அப்ப ஞானஸ்தானத்தில் நாம் ஆண்டவரோடு கூட இணைக்கப்படுகிறோம். ஆகதான் இந்த ஞானஸ்தானம் என்பது சாதாரணமான காரியம் இல்லை. ரோமர் 6ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் இஸ் வெரி கிளியர், ரொம்ப திட்ட தெளிவாக சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கார்? வாசிப்போம். ரோமர் 6:3 வாசிப்போம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்து உடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். இங்க பாருங்க, தெளிவா சொல்லியிருக்கார். மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே அடக்கம் பண்ணப்பட்டோம், இல்லையா? அப்ப அடக்கம் பண்ணப்பட்டோம்னா என்ன அடக்கம் பண்ணோம்? ஆனா நம்மளாம் உயிரோடு தானே இருக்கோம், அடக்கம் பண்ணப்படலையே. அப்படி என்றால் நம்முடைய குணாதிசயங்கள், ஆல் த குவாலிட்டிஸ், இல்லையா, இதெல்லாம் அடக்கம் பண்ணப்பட்டோம். கெட்ட குணம், இல்லையா, எல்லாம் அடக்கம் பண்ணப்படணும். அதுதான் ஞானஸ்தானத்துடைய சத்தியத்துடைய அர்த்தம். என்ன? பழைய மனுஷன் இயேசுவோடு கூட அடக்கம் பண்ணப்படுகிறான், புதிய மனுஷன் எந்திரிக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய ஆல் த பேட் குவாலிட்டிஸ், இல்லையா, எல்லா விதமான கெட்ட சுவாபங்கள், இல்லையா, போட்டி, பொறாமை, வஞ்சகம், எரிச்சல், கோபம், இப்படியா புறங்கூறுதல், ஆண்டவருக்கு பிடிக்காத காரியத்தை எல்லாத்தையும் அடக்கம் பண்ணிடு சொல்றார். இதுதான் சத்தியம். என்ன சொல்றார் பாருங்க, கிறிஸ்து இயேசு கூட நாம் அடக்கம் பண்ணப்பட்டோம், ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால், அப்பனா we are united with the Christ. எப்படி? மரணத்தின் சாயலில். இப்ப செத்து போனவனுக்கு என்ன தெரியாது? ஒண்ணுமே தெரியாது, இல்லையா? செத்தவனுக்கு எதுவுமே விரும்ப மாட்டான். அதான் ஒரு ஞானி சொல்றார், ஒரு மனுஷன் இறந்துட்டான், இன்னொரு மனுஷன் உயிரோடு இருக்கான். இந்த இறந்த மனுஷன் அவனையும் உட்கார வச்சிருக்காங்க, உயிரோடு இருக்க மனுஷனையும் உட்கார வச்சிருக்காங்க. ஒரு பெட்டி நிறைய பணத்தை கொண்டு போய் யார்கிட்ட காட்டுறான்? இறந்து போனவன்கிட்ட காட்டுறான். அவன் கேட்பானா? உயிரோடு இருக்க என்ன செய்தான்? பெட்டியை வாங்கி வச்சுக்கிட்டான் பக்கத்தில். ரெண்டாவது நல்ல நகை, லேண்ட் டாக்குமெண்ட்லாம் காட்டுறான். அப்போ செத்து போனவன் ஒன்றுமே சொல்லலை, இவன் வாங்கிட்டான். அழகான பெண்ணை கொண்டு போய் நிறுத்துறாங்க, செத்து போனவன் என்ன செய்ய முடியல, உயிரோடு இருக்கவன் அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவன் எழுதி வச்சுக்கிட்டான். இப்போ பார்த்தீங்க, ஆக இது எதை குறிக்கிறது என்றால், நன்றாக கவனிங்க, இப்போ நான் மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டால் நமக்கு என்ன இருக்கக்கூடாது? விருப்பம் இருக்கக்கூடாது, வெறுப்பு இருக்கக்கூடாது. விருப்பம் வெறுப்பு ரெண்டுமே இல்லாத, அதுதான் மரணத்தின் சாயல், இல்லையா? ஆனால் உயிரோடு இருக்கிற மனுஷன் என்ன செய்யறான்? எல்லாவற்றையும் வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும். அப்போ இதில் எதிர்ந்து நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டியது என்றால், த செல்ஃபிஷ்னஸ், சுயம், இல்லையா? நம்ம அந்த செல்ஃபிஷ்னஸ் போயிட்டாதான் நாம் யாரோட இணைக்கப்பட்டிருக்கோம். அதுதான் ஆண்டவர் பிரமாணமா சொன்னார், தன்னை நேசிக்கிறவன் போல பிறனை, இல்லையா? ஒருவன் தன் ஜீவனை வெறுக்காவிட்டால் எனக்கு பாத்திரவானாக இருக்க முடியாது. ஒருவன் இந்த உலகத்தை வெறுக்காவிட்டால் அவன் எனக்கு பாத்திரவானாக இருக்க முடியாது. இது எல்லாமே எழுதியிருக்கு. அடுத்ததாக மூன்றாவதாக சொல்லப்பட்டது ஆவி, இல்லையா? அப்ப ஆண்டவர் சீஷர்களுக்கே ஒரு கட்டளை கொடுக்கிறார். என்ன கட்டளை கொடுக்கிறார் என்றால், வாசிப்போம். லூக்கா 24:49 நாம் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். ஆண்டவர் என்ன ஏனென்றால் சீஷர்கள் இயேசுவோடு இருந்தாங்க. ஆண்டவர் இப்போ கடைசியாக சொல்கிறாரு, நான் என்னை கொண்டு போய் சிலுவையில் அறைவார்கள், நான் பாடுபடுவேன், மரித்து அடக்கம் பண்ணப்படுவேன், 3ஆம் நாள் உயிர் தெழுவேன். இவங்கெல்லாம் மறந்துட்டாங்க. சீஷர்கள் எங்கே போயிட்டாங்க? 24ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது 2 சீஷர்கள் எம்மாவூருக்கு போயிட்டாங்க. அவர்களை போய் மறுபடியும் திருப்பிட்டு எருசலேம் கொண்டாட்டார். கடைசியாக சீஷர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் பெலனால், there is a power. எங்கிருந்து வரப்போகுது? இட் பவர் ஃப்ரம் த அபவ், மேலேருந்து வரும். அது வரைக்கும் எருசலேம்ல இருங்கப்பா.
அப்படி சொன்னார். மறுபடியும் அப்போஸ்தலர் 1:4 வாசிக்கும் போது மீண்டுமாக நாம் அங்கு என்னத்தை பார்க்கிறோம்? வாசிங்க. அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெற்றீர்கள். உயிர்த்தெழுந்த இயேசு he came in spirit. உயிர்த்தெழுந்த இயேசு என்ன சொல்றார் பாருங்க, யோவான் ஜலத்தினால கொடுத்தா இன்னும் கொஞ்ச காலத்தில் நீ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுவே, ஆகவே எருசலேம் விட்டு போகாமல் நீங்கள் இங்கே இருங்க, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று சொன்னார். இப்ப 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இப்ப அடுத்தது பாத்தீங்களா, ஆண்டு சொல்றார் நீங்க எருசலேம்ல இருங்க. ஏன் எருசலேமில் இருங்கள் என்று சொன்னார் என்றால், சீஷர்கள் பரிசுத்த ஆவியை பெறவில்லை. அதனாலதான் முதலாவது சீஷர்களை எடுத்ததும் என்ன சொன்னாரு, புறஜாதியார் தேசத்துக்கு போகாதீங்க, சமாரியா நாட்டுக்குள் பிரவேசிக்காதீங்க, காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரம் போயிட்டு என்னத்தை சொல்லிட்டு வந்துடுங்க, அங்கே போய் சுவிசேஷம் சொல்லிட்டு அங்கே போய் மிராக்கல்லாம் பண்ணிட்டு வாங்கன்ற அற்புதங்கள் செய்ய பவர் கொடுத்துட்டார். அடுத்தது ஏன் புறஜாதியார்களுக்கு போக வேண்டாம் என்றால், இவர்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறவில்லை, இயேசுவோடு கூட இருந்தாங்க. அதனால தான் சில நேரத்தில் சீஷர்களால் கூட பிசாசுகளை விரட்ட முடியல, ஏனென்றால் பவர் இல்லை. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றார், நீங்க பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து இப்பதான் நீங்க எங்கெல்லாம் சாட்சிகளா இருப்பீர்கள், யூதேயாவிலும் சமாரியாவிலும் எருசலேமிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சி. அப்ப ஆவிதான் நமக்கு ஒரு சாட்சி. முதலாவது ரத்தம். அதனால்தான் நிறைய பேர் இன்னும் ரத்த சாட்சியாய் மரித்தவர்களும் இருக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்ட். இயேசுக்காக தன் ஜீவனையை கொடுத்தவர்கள் இருக்கிறாங்க, மார்டர்ஸ். நம்மளாம் அது கிட்டே போக முடியாது. they are holy people. இயேசுக்காக ஒண்ணுமே சர்ச்சுக்கே நம்ம வர்றதில்லை, ஆனால் இயேசுக்காக உயிரே கொடுத்தவங்க இருக்கான் இல்லையா? அநேகர் பாருங்க, இதெல்லாம் ஃபார் அட்வான்ஸ். ஆண்டவருக்காக அநேக காரியங்களை செய்தாங்க. நாம் என்ன செய்கிறோம்? நம்ம ஒரு சாட்சியாய் ஆண்டவர் வைக்கிறார் இல்லையா? ஆவி. அதனால தான் பரிசுத்த ஆவியின் மூலமாக அந்த சாட்சியை நம்மை உண்டு பண்ணுகிறார். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது 1ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். எங்களை நாங்களே மறுபடியும் மெச்சிக்கொள்ள தொடங்குகிறோமா? அல்லது சிலருக்கு வேண்டியதா இருக்கிறது போல உங்களுக்கு உபசார நிருபங்களை அனுப்பவும் உங்களிடத்தில் உபசார நிருபங்களை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு வேண்டியதோ? எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷரால் அறிந்தும் வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே. ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலகைகளில் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகைகளிலேயும் எழுதப்பட்டிருக்கிறது. பவுல் கிளியரா சொல்றார். கொரிந்தியர்கள் என்ன எழுதுறார்? நீங்கள் ஊழியத்தினாலே கிறிஸ்துவின் நிருபங்களாய் இருக்கிறீர்கள். யோர் எபிசல்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். எப்படி உங்களை சாட்சியா வச்சிருக்கார் என்றால், அந்த இருதயத்திலே எழுதப்பட்டு சகல மனுஷர்களால் அறிந்து வாசிக்கப்பட்டு இருக்கிற எங்கள் நிருபங்கள் நீங்கள் தானே. அது மையினால் எழுதப்படவில்லை, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலே எழுதி உங்களை சாட்சியா வச்சிட்டார் இல்லையா? ஆகவே 3 பூலோகத்திலே, பரலோகத்திலே சாட்சி இடுகிறவர்கள் 3. அது திருத்துவம். பூலோகத்திலே சாட்சி எடுக்கிறவர் அது 3. அந்த திருத்துவத்திலும் இது ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர் இயேசு, ஆவியானவர் அதை சாட்சி கொடுக்கிறார். அப்ப 3 சாட்சிகள். நாம் இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள், இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டு கழுவப்பட்டவர்கள். பாவம் இயேசுவின் இரத்தத்தினாலே பாவம் நீக்கப்பட்டது இல்லையா? All our sins have been forgiven. அது நமக்கு நிச்சயம் இருக்க வேண்டும். எங்களுடைய பாவங்களை தேவன் மன்னித்தார். எங்களுடைய பாவங்களுக்காக இயேசு சிலுவையிலே ரத்தம் சிந்தினார்.
அது ஒரு சாட்சி. ஞானஸ்தான சத்தியம், அதை நாம் ஏற்றுக்கொண்டு அதன்படி நாம் செய்யும்போது நாம் இரண்டாவது சாட்சி. மூன்றாவதாக ஆவியிலே சாட்சி, இல்லையா? இப்போ இதில் இயேசுவை ஏற்றுக்கொள்வது, இரத்தத்தினாலே கழுவப்படுகிறது, ஒரு சாட்சி. இந்த மூன்று காரியங்களை நாம் செய்யும் பொழுது பரலோக ராஜ்யம் நமக்கு நிச்சயம். கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். அன்பின் பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நீரே ஜலத்தினால் வந்தவர், நீரே ஆவியினால் இரத்தத்தினாலும் வந்தவர், ஆவியானவரும் நீரே. கர்த்தாவே, மை சோத்தரிக்கிறோம். ஆசீர்வதியும், பலப்படுத்தும், பாதுகாத்து வழி நடத்தும். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.